ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறதுன்னு. வாட்ஸ்அப்பை எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணுறதுன்னு. நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே வாட்ஸ்அப் பார்க்கலாம் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு. நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஒய்ஃபை இன்டர்நெட் இருக்கணும். உங்கள் லேப்டாப்பில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும். இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப் கூகுளில் போயிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். டவுன்லோட் வாட்ஸ்அப்பில் போயிட்டு டவுன்லோட் வாட்ஸ்அப் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிரும். என்கிட்ட இருக்கனால நான் இப்போ டவுன்லோட் பண்ணல, கேன்சல் பண்ணிட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் டு இந்த மாதிரி கோடு ஒன்று ரீலோட் ஆகும். ரீலோட் ஆனோடனே இப்போ நான் என் மொபைலில் இருக்கிற ஆப்ஷன்ஸை காட்டுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது இதில் வாட்ஸ்அப் வெப்னு வரும். இதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் இதில் ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்கேனை இந்த கரெக்டாக கியூஆர் கோடில் வச்சு இது பண்ணோன்னே வாட்ஸ்அப்பு கனெக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் உங்களோட கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். இதில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணிவிட்டு சேட் பண்ணணுமோ இங்கே இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இமேஜு ஏதாவது அனுப்பணுன்னா செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதுலேயே இருக்குது. ஃபோட்டோஸ் அனுப்பணும், எதுனாலும் கான்டாக்ட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எதுனாலும் அனுப்பிச்சிக்கலாம். Thank you for watching. Please subscribe.